உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் பார்த்து நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எம்ஐயோட மைக்ரோ USB braided கேபிள் எனப்படுகிற டேட்டா கேபிள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா Zebronicsோட ZEB-BRO ஸ்டீரியோ இயர்ஃபோன். இது ரெண்டுத்தையும் பார்த்து நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் விலையில் நம்ம வாங்கக்கூடிய ரொம்ப சிறப்பான ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐ மைக்ரோ USB braided கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு நல்ல ஒரு கேபிளுங்க இது. இந்த கேபிள் மைக்ரோ USB 2.0 தான். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 cm லாங் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 2 ஆம்பியர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குது. ஃபாஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 480 Mbps அளவில் பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா 5 கோட்டட் லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சாதாரண கேபிளோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 5 கோட்டட் per லேயர் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு லேயர் போனாலும் இன்னொரு லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக இங்கே பாருங்கள் USB கேபிள், அதோடைய மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது ரெட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியன்ட் பிளாக் கலர் வேரியன்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி பேக்கிங் பிரிச்சுட்டு நான் அப்போ செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ கேபிள் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஓவரால் லுக்கிங் கேபிள் அப்படின்னு பார்க்கும்போது கேபிள் மேலே இருக்க லேயரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேபிள் பார்க்கறதுக்கு லுக்காக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஏன்னா இது அராமைட் ஃபைபர் என்ற ஃபைபரால் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 kg வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இந்த கேபிள் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 கோட்டிங் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க ஃபர்ஸ்ட் கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரென்த் பிரைடட் லேயர் அப்படின்றாங்க. அதுக்குள்ளே ரெண்டாவது லேயர் பார்த்தீங்கன்னா PT ப்ரொடக்ஷன் லேயர், காப்பர் பிளேட்டட் ஜிங்க் லேயர், அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 லேயர். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைரலாக வரும் இல்லையா, அதில் டியூர் பவுண்ட் கெல்வர் ஃபைபர் அப்படின்ற ஒரு இதால் பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்களாம். ஸோ இது மாதிரி பார்த்தா மொத்தம் 5 லேயருக்கு மேலே வர்றதுனால இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 480 Mbps வரையும் பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு நடக்கும். 2 ஆம்பியர் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கலாம், இது பார்த்தீங்கன்னா சாதாரண கேபிள். இந்த டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா மேலே ஏதாவது நீங்கள் இப்படி வளைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வளைச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணாலும் சரி, உள்ள 5-6 லேயர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால ஒரு லேயர் போனாலும் அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் தக்க வச்சுக்கும் பிஞ்சு போகிறது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கேபிளில் பெஸ்ட்டான கேபிள் அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட் விலையில் சாதாரணமாக நீங்கள் ஒரு டேட்டா கேபிள் வாங்கலாம். அதே விலையில் பார்த்தீங்கன்னா இதுவும் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கேபிள் நீங்கள் வாங்கலாம், நம்பி வாங்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 200 ரூபாய் விலையிலேயே உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மினிமம் 6 month வாரண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. இது mi.com மற்றும் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இணையதளங்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம இரண்டாவது அன்பாக்சிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் Zebronicsோட ஸ்டீரியோ இயர்ஃபோன். இது வித் மைக்கோட வருது. ZEB-BRO அப்படின்றது இதோடைய மாடல். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு டீசென்ட் குவாலிட்டியோட நீங்கள் சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்ஃபோன் பெஸ்ட்டான ஒரு இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லணும். நம்ம இதை பற்றியெல்லாம் சொல்ல ஒரு டீசென்ட்டான குவாலிட்டியோட நீங்கள் சாங்ஸ் கேட்கறதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ கலரில் வேலிடிட்டி எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவ் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 mm கொடுத்துருக்காங்க. இம்பிடன்ஸ் 16 ohms கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 Hzலேருந்து 20 kHz வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 105 decibel, 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க சப்போர்ட். இது வெயிட் பார்க்கும்போது உங்களுக்கு 14 grams பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு ஆஃப்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதால எனக்கு 3 month வேலிடிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் இது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசானோ போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் வாரண்டியாக பார்த்தீங்கன்னா 6 month வரையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஆஃபர் பேரில் ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா கம்மியாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் இது இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஸோ நான் அன்பாக்சிங் பண்ணுறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பேக்கிங்குள்ளே இது நம்ம பார்க்கும்போது தெரியுது ஒரு நார்மலான ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி தான் தெரியுது. பட் நமக்கு இதில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குதா அப்படின்றது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போட்டிருக்க பட்ஸ் பார்த்தீங்கன்னா எதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த பட்ஸை நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இதுதான் அது. இப்போ இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து ஓப்பன் பண்ணிடலாம். இதுதான் உங்களுடைய இயர்ஃபோன். இதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் உங்களுக்கு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் காதில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது. இந்த பெண்டிங்கோட உங்கள் காதுக்குள்ளே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் உட்காந்துக்குது. அது சிரமமே இல்லை மற்ற இயர்ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது.
ஸோ கேபிள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நார்மல் குவாலிட்டி தான் நினைக்கிறேன், பெருசாக குவாலிட்டி எதுவும் எதிர்பார்க்க முடியல. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மைக்குக்கான ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆஃப் சுவிட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவும் இதில் வந்து கொடுக்கல. அது கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம், பட் இதுவே போதுமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் விலையில் இதோடைய கேபிள் குவாலிட்டி பார்த்தா வந்து உண்மையே நல்லா தான் இருக்குது. ஸோ மற்றதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெஸ்ட்டான குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வழியாக நான் வந்து சாங் கேட்டு பார்த்துட்டு மைக் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படி செக் பண்ணிவிட்டு உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இறுதியாக இதோடைய விலை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து கொடுத்து உங்களுக்கு ₹200 அடிப்படை விலையில பார்த்தீங்கன்னா வந்து இந்த இயர்ஃபோன் வந்து கிடைக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இறுதியாக நான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஐயோட மைக்ரோ USB பிரைடட் கேபிள் பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பேன். நீங்கள் வந்து டேட்டா கேபிள் வாங்கினோன்னா கண்ணு மூடிட்டு இதை நீங்கள் வாங்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து Zebronics பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீசென்டான குவாலிட்டியோட நீங்கள் வந்து சாங் கேட்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த கேபிள் வழியாக நான் வந்து சாங்ஸ் வந்து கேட்கும்போது உண்மையிலே ஒரு டீசென்டான குவாலிட்டியோட எனக்கு சாங்ஸ் வந்து கேட்டுச்சு. எந்த ஒரு நாய்ஸும் அந்த அளவுக்கு எனக்கு வந்து எடுப்படலை. மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ண இந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.